ஹாய் கைஸ், வெல்கம் டு ரியாஸ் வைப்ஸ். நாம் இன்றைக்கி ஊர் சுற்றி பக்கம் கிளம்பிட்டோங்க. நம்ம ஈரோடு பக்கத்தில் இருக்கிற கொடிவேரி டேமுக்கு தான் வந்திருக்கோம். கொடிவேரி ஆர்ச் வந்தாச்சு. இது ஈரோட்டிலேருந்து 50 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. கோபியிலேருந்து 16 கிலோமீட்டர் தான். உள்ளே போகலாம் வாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு முன்னாடியே வந்தோம்னாக்க சிறுவர் பூங்கா இருக்குது. இங்கே பெண்கள் குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு நல்லா அருமையான இடங்க. நல்லா ஊஞ்சலாடி ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோம்னா இயற்கை காட்சியோட அழகில் மெய்மறந்து ரசிக்கலாம். இங்கே பவானி ஆறு, கொடிவேரி அணை வந்து அவ்வளோ சூப்பராக ரம்மியமாக இருக்குது. இங்கே பரிசல் துறை இருக்குது. இந்த பரிசலுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குகிறாங்க. பரிசலில் போயிட்டு வரலாம். இது டாப் வியூவில் பார்க்கலாம் அந்த கொடிவேரி அணையை இந்த இடத்துல இருந்து. ரொம்ப அழகான காட்சி, பார்க்கவே சூப்பராக இருக்குது. அப்படியே கீழே வந்தோம்னா இங்கே தான் எல்லாம் குளிக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடுகள் இருக்குது. அருவி அழகாக கொட்டுற இடம் இது தான். குற்றாலமெல்லாம் நம்ம போகவே தேவையில்லைங்க. நம்ம ஈரோடு பக்கத்துலேயே இவ்வளோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம இங்கே வந்து நம்ம வீக்கெண்டெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாக்க நல்லா சில்லுன்னு வைப் பண்ணிட்டு போகலாங்க. குழந்தைங்களாம் எவ்வளோ அழகாக குளிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே தடுப்பு கம்பிகள் இருக்குது. தடுப்பு கம்பிகளை பிடிச்சிட்டு தான் நடக்கணும், இல்லைன்னா சம்டைம்ஸ் வழுக்கி விட்டுரும். இன்றைக்கி சண்டேங்கிறனால ஃபுல்லான கூட்டம். குளித்து முடித்தாச்சு. வெளியில் போனோம்னா இந்த கிராஃப்ட் ஒர்க் பொருட்கள்லாம் கிடைக்கிது. இங்கே அத்திப்பழம், இது காட்டு அத்தி, இந்த ஊருக்கு ஸ்பெஷல் ஐட்டம் அது. இங்கே இது 1/4 கிலோ 100 ரூபாய்ன்னு விற்கிறாங்க. அப்படியே பாலத்து மேலே நடந்து வந்தோம்னா டாப் வியூவில் கொடிவேரி டேம் பார்க்க முடியும். இது பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒரு பெயிண்டிங்கை பார்க்குற மாதிரி, லைவாக பார்க்குற மாதிரி இருக்குல்ல. 5க்கு மேலே இங்கே அலோவ் பண்ணுறதில்ல. ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப அருமையான காட்சி. நம்ம இங்கே வெளியிலேருந்து பார்க்கலாம் இதை. அப்படியே காலார நடந்து வந்தோம்னா மாங்காய் வாங்கி சாப்பிட்டு அப்படியே போகலாம். கொடிவேரி வந்துட்டு மீன் சாப்பிடாம போக முடியுங்களா? பக்கத்துலேயே ஒரு ஆயா கடை இருக்குது. இங்கே சுட சுட மீன் குழம்போடு சாப்பாடு கொடுக்குறாங்க. மீன் வறுவல் எல்லாமே கிடைக்கிது. நம்ம என்ன ஃபிஷ் கேட்குறோமோ அது அவங்க பொரித்து கொடுக்குறாங்க. விறகடுப்பில் செய்கிறாங்க, அதனால் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நாம் ஜிலேபி மீன் தான் சொல்லியிருக்கோம். ஆயா பொரிச்சிட்ருக்குறாங்க. இங்கே ரொம்ப நல்லாவே இருக்குது மீன். இங்கே வந்தீங்கன்னா ஒரு டைம் ஆயா கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மீன் ரெடி ஆயிடுச்சு. நாம் என்ன வெரைட்டி மீன் கேட்டாலும் பொரித்து கொடுக்குறாங்க அப்போவே. மீன் வந்தாச்சு, சாப்பிட்லாம் சூடாக. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்படியே மீன் சாப்பிட்டு கிளம்பலாம். இருட்டாயிடுச்சு. வீக்கெண்டு இங்கே உங்களுக்கு டைம் கிடச்சா இங்கே ஃபேமிலியோடு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அது வரைக்கும் வைபோடு இருங்க.